ஹாய் காய்ஸ், காலையில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா சம்பா உப்புமாவும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னியும், அப்புறம் இந்த வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்க கடுகு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுட்டு அது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்க போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வெறுமனே சாப்பிட்றத விட இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்டா இந்த கிழங்கு வந்து டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் உப்புமாவோட வச்சு சாப்பிடையில நல்லா இருந்தது. மதியத்துக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அப்பள சம்மந்தி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது ரொம்ப நாளாகவே செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் செஞ்சுருக்கிறேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் புளி கறிவேப்பிலை ஒரு 10 பல் பூண்டு வரைமிளகாய் இதெல்லாம் போட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காவெல்லாம் சேர்த்திட்டு இந்த வணக்கின வெங்காயத்தெல்லாம் போட்டுட்டு ஒரு 3 அப்பளத்தை பொரிச்ச அப்பளத்தை இது கூட போட்டு நல்லா கொரன்னு நல்லா அரைச்சி எடுத்தால் இந்த அப்பள சம்மந்தி வந்து ரெடி ஆயிரும். நாங்கள் சுட சுட சாப்பாடோட இந்த அப்பளம் வச்சு இந்த சம்மந்தி வச்சு சாப்பிடையில டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்திருந்தது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.